ஆனா இதுக்காக நான் அழுதுட்டேன், தூக்கமே வரலன்றதெல்லாம் அதெல்லாம் ஓவர் ஆக்டிங். அதெல்லாம் அந்த மாரிலாம் சொல்லிக்கிற அளவுக்குலாம் கிடையாது. ஆவரேஜான ஒரு ஒன் டைம் வாட்சபிள். ஒரு மெசேஜ் உள்ள ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன் நானு. பட் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டா ஒரு டவுட் தான். சார் வாழை எப்படி இருக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னு சொல்லுவேன். எடுத்த உடனே ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிள்னு சொல்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னன்றதை எலாபரேட் பண்ணுறேன். ஏன் எடுத்த உடனே சொல்கிறேன்னாக்கா, ஒரு படத்தை பார்க்க வரவன் மொத்த கதையும் கேட்டுட்டு உங்கள் ரிவ்யூவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் போனான்னா அது மேபி ஸ்பாய்லராக இருக்கும். அதனால் நான் சொல்கிறேன், என்னோட கருத்து என்னன்னா ஒரு ஆவரேஜான ஒரு ஒன் டைம் வாட்சபிள். பட் இப்போ நீங்கள் படத்தோட இன் டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெகுலரான ஒரு படம், ஒரு காமெடி ட்ராமான்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு வில்லேஜ் பேஸ் சப்ஜெக்டை கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்க்கு மேலே தான் இது ஒரு பயோபிக்காகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து ரெண்டாவது, இந்த படத்துல நிறைய பாசிட்டிவ் இருக்கு. ஆக்சுவலா ஒரு சைல்ட் லேபர் பத்தி சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் கம்யூனிசம் பத்தி பேசியிருப்பாங்க, ஒரு முதலாளி வந்து தொழிலாளத்துவம் எப்படி பண்றான், அவனோட லாபத்துக்காக எப்படி எல்லாம் இது பண்றான்றதை காமிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இதை தாண்டி படத்துல நீங்க இன்னும் எடிட்டிங் சூப்பர், சினிமாட்டோகிராஃபி சூப்பர், அதுக்கப்புறமா வந்து இந்த சவுண்ட் ஒர்க் சந்தோஷ் நாராயணன் பண்ணது எல்லாமே நல்லா இருந்தா கூட நமக்கு எங்க லேக்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலரான ஒரு மூவி பாக்குற மாதிரி, ஒரு பயோபிக் பாக்குற மாதிரி இல்ல. இது வந்து இதனால எனக்கு என்ன இம்பாக்ட், முதல்ல ஒரே ஒரு கேள்விதான். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நான் பாக்குறேன், நீங்க ரெகுலரான ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட் மாதிரி எடுக்கிறீங்க, ஒரு நார்மல் ஒரு காமெடி டிராமா மாதிரி எடுக்கிறீங்க. இப்போ இதை பாக்குறதுல எனக்கு இந்த மாதிரி படத்தை 96ல பார்த்துட்டேன், பல படங்கள்ல நான் பார்த்துட்டேன். இப்போ இதனால என்ன இருக்கு, செகண்ட் ஹாஃப்க்கு மேல அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்ற சொல்லும் போது தான் ஓகேப்பா நல்லா இருக்குப்பா. கிளைமேக்ஸ் போர்ஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்ம எதிர்பார்க்கறத விட வேற மாதிரி பண்ணியிருப்பாங்க, நல்லா இருக்கும். ஆக்சுவலா கிளைமேக்ஸ் போர்ஷன் செகண்ட் ஹாஃப்க்கு மேல தான் இது ஒரு படம் ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிள் சொல்றேன். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே என்டையர் படம் எடுத்தாங்கன்னா படம் மொக்கன்னு சொல்லியிருப்பேன். இந்த படம் வந்து மாரி செல்வராஜ் எடுக்காம வேற யாராவது எடுத்தாங்கன்னா உண்மையிலேயே ஒரு சூப்பர் படம் தாங்க. இது உண்மையிலேயே மாரி செல்வராஜ் எடுத்ததால இது ஒரு மொக்கன்னு சொல்றேன்னா, இது அவரோட ஸ்டார்டிங் கெரியர்ல வர வேண்டிய ஒரு படம். இது ஆக்சுவலா அவரோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது வாழையில ஆரம்பிச்சுட்டு அப்புறமா பரியரும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் போயிருக்கணும். இவர் இவ்வளவு பெரிய படங்கள் எல்லாம் கொடுத்து 100% ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த படம் எடுக்கும்போது என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிச்சுன்னு தான் சொல்லுவேன் நான். எல்லாருமே எமோஷனலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா இருக்குங்க, நான் இல்லைன்னு சொல்லல. படம் என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே ஒரு சின்ன பையன், அதாவது நான் சொல்றேன்ல, ஒரு பெரியவங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் உங்களையும் படிக்க வச்சாங்க, என்னையும் எங்க அம்மா அப்பா படிக்க வச்சாங்க, கஷ்டப்பட்டு தான். அந்த கஷ்டத்தை கொண்டு போய் சின்ன பையன் கிட்ட போடுறாங்க. அவன் வீக்கெண்ட்ல நிறைய கனவுகளோட இருப்பான், ஃப்ரெண்ட்ஸோட சுத்தணும், வெளியில போகணும், நிறைய கனவுகள் இருக்கும். அந்த கனவுகள்லாம் சிதைக்கும் வகையில வந்து இந்த படத்துல இவரோட வாழ்க்கை கதை இருக்கணும் போது அது கண்டிப்பா சென்டிமெண்டலா எமோஷனலா தான் இருக்கும். ஆனா இதுக்காக நான் அழுதுட்டேன், தூக்கமே வரலன்றதெல்லாம் அதெல்லாம் ஓவர் ஆக்டிங். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிற அளவுக்குலாம் கிடையாது. கஷ்டமாக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப். கிளைமேக்ஸ் போர்ஷன் ரொம்ப ரொம்ப உருக்கமா இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லல. இந்த மாதிரியான செகண்ட் ஹாஃப்க்கு ஏன் இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ன்றது என்னோட கேள்வி. நிறைய பிரபலங்கள் வந்து பாலா கூட வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்து அழுதுன்னு அதெல்லாம் பார்க்குறப்ப படம் சரி, ரெண்டு தரப்புல எடுத்துப்போம். இப்போ நான் ஒரு பெரிய செலிபிரிட்டி, சரிங்களா, என்கிட்ட வந்து படம் எடுங்க, ஐயோ படம் பயங்கரங்க, எப்படிங்க சொல்றது, எனக்கு நீங்க விடுங்க, நான் கண்ணில் தண்ணி வருதுங்க அப்படின்னு நான் பேசுவேன். ஏன்னா நான் ஒரு படம் எடுக்க போறேன், என் படத்தை அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும், சரிங்களா. ஒரு செலிபிரிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இல்லாத படத்தை கூட நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க என்னைக்குமே. அது ஒரு ஃபேக்ட். ஆக்சுவலா நல்லா இருக்குங்க, பரவாயில்ல, சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்களே தவிர இது பண்ண மாட்டாங்க. பட் பாலா வந்து நான் அழுதுட்டேன், தூக்கமே வரல எனக்கு அப்படின்னு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது உண்மையிலேயே, சரிங்களா. நீங்க பாத்தீங்கன்னா படத்தோட காட்சி அமைப்பு எடுத்துக்கோங்க, நடிப்பு எடுத்துக்கோங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த டீச்சர் போர்ஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து இந்த காமெடி போர்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றேன். பட் பயோபிக்கு இது தேவை, ஒருத்தனோட வாழ்க்கை கதைக்கு இது தேவை தான், இல்லைன்னு சொல்லல. பட் இதனால எனக்கு என்ன இம்பாக்ட், படம் பார்க்குறேன் எனக்கு என்ன இம்பாக்ட், செகண்ட் ஹாஃப் பார்க்குறேன்னா எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, உருக்கமா இருந்துச்சு, ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃபால் எனக்கு எதுவுமே இல்லையே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் படத்தை வந்து கீழே கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். செகண்ட் ஹாஃபால படம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். பிரபலங்களை பார்த்து இந்த படத்தை வந்து பயங்கரமா ப்ரோமோட் பண்ணி, பட் இந்த படத்தை பார்க்குறப்ப இந்த எதிர்ப்பு எது எதிர்பார்த்து போனீங்க, எப்படி? நான் வந்து இது மாரி செல்வராஜோட ஒரு படம்னு எதிர்பார்த்து தான் நான் போனேன். இவங்க கொடுத்த ப்ரமோஷனால சொல்றேன், இவங்க வந்து ஆஹா ஓஹன் ஹைப் கொடுத்தாங்க பயங்கரமா. அந்த காரணத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு மாரி செல்வராஜ் படம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் போனேன். இது மாரி செல்வராஜோட பயோபிக்னும் போது அப்ப நான் இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன். ஆக்சுவலா வேற ஒருத்தரோட பயோபிக் எடுக்காம அவரோட பயோபிக்கே எடுக்கிறாருன்னா கண்டிப்பா ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதை வந்து செகண்ட் ஹாஃப்ல மட்டுமே தான் அவர் காமிச்சாரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதை காட்டல. ஒரு பயோபிக் என்னவோ அதை அப்படியே காமிச்சிருக்காரு. அந்த விதத்துல அவர் வந்து நம்மள வந்து ஏமாத்திட்டாருலாம் சொல்லல, அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. ஆனா எனக்கு இதனால இம்பாக்ட் இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு எந்த ஒரு இம்பாக்டும் இல்லைன்றது என்னோட கருத்து. மெசேஜ் எல்லாம் இருக்குங்க, சூப்பரான மெசேஜ் இருக்கு படத்துல. சைல்ட் லேபர் பத்தி சொல்லியிருப்பாங்க, அதே மாதிரி முதலாளி தொழிலாளி நம்மளோட செய்யக்கூடிய வேலையில நமக்கு தரமான ஒரு வேலையா செய்யறோமான்றதை பார்க்கணும். பணம் கொடுத்தாங்கன்னா எதை வேணா செய்யலாமான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு உரைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுல அரசியல் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. இது அரசியலா எடுக்கல, ஒரு பயோபிக்கா தான் எடுத்திருக்காரு, அரசியலா எடுக்கல இது. ஆக்சுவலா
கதைக்காக சேர்க்கப்பட்டது? ஒரு பயோபிக்னு எடுக்கும்போது அவரோட வாழ்க்கை கதையை பார்க்கும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என் வாழ்க்கையிலே நான் பார்த்துட்டேன். இதை பார்க்கறதுல எனக்கு என்னென்ன ஒரு கேள்வி ஒன்று வருது. நான் பார்க்காத விஷயத்தை திருப்பி நான் பார்க்குறேன்னா அப்போ ஓகே எனக்கு ஏற்றுக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி அன்டோல்ட் ஸ்டோரின்னு ஒரு பயோபிக் வந்திருக்கும். அதில் பார்க்கும்போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டதால இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ட்ரெயினா இல்லை இதுவான்னு யோசிச்சு அவர் ஒரு முடிவு எடுத்தார். அந்த தருணம்லாம் வரும்போது நல்லா இருக்கும். பட் இந்த பயோபிக் ஒரு நார்மலான ரொட்டீனான ஒரு பயோபிக்காக வரும். வாழையை பேஸ் பண்ணி அந்த வாழைத்தார் அதை பேஸ் பண்ணியே தான் வந்துட்டு இருக்கும் இது ஃபுல்லாகவே. செகண்ட் ஹாஃப்க்கு மேலே தான் இது எமோஷனலாக மாற ஆரம்பிச்சது. அப்போ என்ன பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் இவங்க கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கணும். இவங்க ட்ரிம் பண்ணி வெறும் சுவாரஸ்யமான காட்சிகளை மட்டும் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்ல மட்டுமே இவங்க நல்ல வெயிட்டேஜ் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் இந்த படம். பயோபிக்ல இதுதான் ஒரு பிரச்சனையாக மாறுது. ரெகுலர் ஸ்டோரியாக கொண்டு போயிட்டு ஒரு கஷ்டத்தை காமிச்சிடுறாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஆக்சுவலா ஒரு பயோபிக்காக இருக்கணும். மக்களுக்கு அதனால ஒரு இம்பாக்ட் இருக்கணும். இம்பாக்ட் இல்லைன்னா அந்த பயோபிக்கா எடுக்க வேண்டாம்னு சொல்றேன். அவ்வளவுதான். கிளைமேக்ஸ் போர்ஷன் எப்படி சார்? அதாவது கிளைமேக்ஸ் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. இருந்தாலும் சொல்றேன், நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்ப்போம். அந்த எதிர்பார்த்த விஷயத்த வேற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனா ரொம்ப டச்சிங்கா இருக்கும். ஆக்சுவலா கிளைமேக்ஸ் போர்ஷன் ரொம்ப டச்சிங்கா இருக்கும். நான் சொல்றேன் இல்லையா, செகண்ட் ஹாஃப் மட்டுமே நீங்க உட்காந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு படம் அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரெண்டுமே சம்மந்தம் இல்லாத மாதிரி எடுத்திருந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலா ஒரு வாழ்க்கையில இவ்வளவு ஒருத்தன் கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இது இருக்கும். டீச்சர் போர்ஷன்லாம் ஒன்று வரும். ஆனா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு தேவையானதா. நீங்க பாத்தீங்கன்னா படத்தோட 2.25 மணி நேரமும் எந்த ஒரு சீனுமே அன்வான்ட்னு சொல்ல முடியாது. கதைக்கான ஒரு சீன் தான். ஆனா இந்த சீனால எனக்கு என்ன இம்பாக்ட்னு தான் தோண வந்துச்சு. வேற ஒண்ணுமே கிடையாது. நான் ஒரு பயோபிக் பாக்குற மாதிரி இல்ல, நார்மல் காமெடி டிராமா பாக்குற மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம். செகண்ட் ஹாஃப்ல தான் ஒரு பயோபிக் பாக்குற மாதிரி இருந்துச்சு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இது டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. ஆனாலும் ஒரு தடவை பார்க்கலாம் இந்த படத்தை. படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொழுதுபோக்கா இந்த நிறைய ஆர்ட் ஃபிலிம் பொழுதுபோக்கா இருக்காது. இந்த படத்துல எப்படி இருக்கு? இது பொழுதுபோக்கா பாக்குறது இல்ல. பயோபிக் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒருத்தரோட வலியை பாக்குறது தான். எந்த இடத்துல ஒருத்தர் எப்படி வந்து இது பண்றாங்க, எந்த இடத்துல கஷ்டப்படுறாங்கன்றத பாக்குறது தான் ஒரு பயோபிக். இது அந்த விதத்துல இவங்க பயோபிக் மாதிரி எடுத்தாங்கன்னா பயோபிக்க சூப்பரா எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு ஒருத்தர் பயோபிக்க எடுக்க முடியாது. ஆனா இதை மாரி செல்வராஜ் எடுத்தாருன்றது தான் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா போயிடுச்சு. உங்களுக்கு எந்த விதத்துல டிசப்பாயிண்ட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நிறைய சீன்ஸ் வந்து இந்த சீன்ஸ்னால எனக்கு என்ன இம்பாக்ட்னு தோண ஆரம்பிச்சது தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸ் ஆயிடுச்சு எனக்கு. அதே மாதிரி அவரோட வாழ்க்கை கதையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர் போர்ஷன் மட்டும் தான் படமா எடுத்திருக்காரு. ஸோ இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னாக்கா, நான் வாரம் பூரா கஷ்டப்படுறவன், வாரத்தில் ஒரு நாள் நல்ல படம் பார்க்கணும், என்டர்டெய்னிங்கான ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சி வரேன், என்னையும் திருப்பி கஷ்டப்படுத்துறீங்களேன்ற மாதிரி தோணுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நிறைய பேர் விரும்புவாங்க. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தையோட வந்து இந்த படத்தை பார்ப்பாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கஷ்டம் தான். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட வந்து பார்க்குற படம் இது கிடையாது. ஒரு வலியோடு இருக்கக்கூடிய ஒரு படம்னும் போது கண்டிப்பாக எல்லாரும் வரமாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனாலும் ஒரு நல்ல படம் தான், மோசமான படம் நான் இப்பவும் சொல்கிறேன். என்னோட பாயிண்ட் படம் சூப்பரான ஒரு படம், நல்ல படம் தான். ஆனால் மாரி செல்வராஜோட படமாக எடுக்கும்போது இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவேன். அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. அவரோட 100% ஆல்ரெடி கொடுத்துட்டாருங்க. நீங்க பார்த்தா கர்ணன்லாம் என்ன மாதிரியான படங்க அப்பா. நீங்க மாமன்னன்லாம் கூட வேஸ்ட்டுங்க. பரியரும் பெருமாள் கர்ணன் 2 எடுத்துக்கோங்க. சரியான படம்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு சொல்லுவேன். அப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு இப்படி ஒரு பயோபிக் எடுக்கிறாரு. இதையே ஃபர்ஸ்டே விட்டுருக்கலாமே முதல்லன்ற மாதிரி தோணுச்சு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு பயோபிக்கா நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஒரு படம். மாரி செல்வராஜ் படமா பாத்தீங்கன்னா டிசப்பாயிண்ட் பண்ணும். சூப்பரா சந்தோஷ் நாராயணன் நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த வில்லேஜ் சப்ஜெக்ட்டுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்தாரு சொல்லணும். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் படத்துக்கு நல்ல கை கொடுத்துருக்குன்னு சொல்லுவேன். சினிமாட்டோகிராஃபி பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி எடிட்டிங் பார்ட்ல சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா பஞ்சு முட்டாய் சேலை கட்டின்னு ஒரு பாட்டு வந்திருக்கும். அந்த பாட்டு அழகா ஒரு மேட்ச் கட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் நல்லா இருக்கு. ஆக்சுவலா சூப்பரா இருந்துச்சு. திவ்யா துரைசாமி, அதாவது இந்த படத்தோட ஆக்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே லேக்னு சொல்ல முடியாது. ஆக்டிங்ல ஃபர்ஸ்ட் நான் யாருக்கு மார்க் கொடுப்பேனாக்கா அந்த சின்ன பையனுக்கு. சூப்பரா படம் ஃபுல்லா பண்ணியிருப்பான். எப்படா இந்த அளவு நடிச்ச அப்படின்ற மாதிரி இருக்கும். சூப்பரா ரஜினி கமல் நடிச்சதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அடுத்து திவ்யா துரைசாமியோட நடிப்பு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படம் ஃபுல்லா அவங்கள டிராவல் ஆனாங்க. அடுத்துதான் கலையரசன். அந்த அளவுக்கு தான் போர்ஷன் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டுச்சு படத்துல ஸ்கிரீன் ஸ்பேஸ். அதே மாதிரி இது ஒரு பீரியாடிக் சப்ஜெக்ட் அப்படின்னும் போது அந்த 90ஸ்ல வந்து ரஜினி கமல் தான். அதுக்கு முன்னாடி தான் வந்து எம்ஜிஆர், சிவாஜி, அப்புறம் ரஜினி கமல், அப்புறம் அஜித் விஜய் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டைம்ல ரஜினி கமல் அப்படின்னும் போது ரஜினி கமலுக்கு என்ன பேசணுமோ அதுவும் பேசப்பட்டுச்சு. என்னடா ரஜினி படம் தான் ஓடுது, கமல் படம் எங்கடா ஓடுதுன்ற மாதிரிலாம் பேசுனதெல்லாம் ரசிக்கும் வகையில் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ரசிச்சு பார்த்தேன். ஆனா ஒரு பயோபிக் மாதிரி பார்க்கல. செகண்ட் ஹாஃப்ல தான் பயோபிக்கா பார்த்தேன் அப்படின்றது என்னோட கருத்து. ஓகே சார். இந்த படத்தை வந்து மக்கள் வந்து பார்க்கலாம். இந்த படத்தை ஏன் வந்து பார்க்கலாம்னா, இது படத்துல 2 விஷயம் மெசேஜ் சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலா ஒரு சைல்டு லேபர் அப்படின்றது நம்ம வந்து நம்மளோட கஷ்டத்துக்காக ஒருத்தனை கொண்டு போய் பேக்கரியில் 2 லட்சம் ரூபாய்க்கு வேலைக்கு சேர்த்து விடுறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது அதுக்கு பின்னாடி அந்த வேலை செய்யற பையனுக்கு எவ்வளவு ஆசைகள் இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அதை வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. உங்க கஷ்டம், நீங்க கஷ்டப்படுறீங்க, இந்த கஷ்டத்தை கொண்டு போய் பையன் கிட்ட போடுறீங்க இல்லையா? அவனோட கனவுகள் எல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக அந்த பையன் வந்து வேலை செய்யறான்றதை நீங்க யோசிச்சுக்கணுன்றதுக்காக இந்த படத்தை வந்து பார்க்கலாம். அந்த ஒரு மெசேஜ். 2வது, நீங்க ஒரு வேலை செய்றீங்க, வேலை செய்யற இடத்துல சார் எனக்கு ஹைக் கொடுப்பீங்களான்னு கேக்குறீங்க. தரேன், ஓகே இதை சேர்த்து பண்றியான்னு போது சரி பண்றீங்க. அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க பாக்குறீங்களா? இவ்வளவு நேரம் நீங்க முழிச்சு பார்க்கும்போது உங்களோட உடம்புக்கு எவ்வளவு பிரச்சனை வரும்ன்றது நீங்க பார்க்கல. பணம் வந்தா மட்டும் போதும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதோட பின்னாடி இருக்க விளைவுகளை பார்க்கலன்றதையும் படத்துல நிறைய காமிச்சிருப்பாங்க. அந்த வில்லேஜ் சப்ஜெக்ட்ல எப்படி காட்ட முடியுமோ அதை காமிச்சிருப்பாங்க.
ஓவரால் வாழை ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு ஒரு மெசேஜ் உள்ள ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன் நான். பட் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டால் ஒரு டவுட் தான். ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிள்.